ரஷ்யா உக்ரைன் போர் மட்டுமே உக்ரைனுக்கு எவ்வளவு இழப்புகளை தந்திருக்கும்? இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கத்தான் செய்யுது. கிட்டத்தட்ட 170 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா மட்டுமே ஒரு 200 பில்லியன் அமெரிக்க டாலர், 350 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தொகையை நாங்கள் செலவழிச்சிருக்கோமே, இதனால் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, இனிமேல் நாங்கள் உக்ரைனுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உறுதியாக சொல்லிட்டார். மியூனிச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி நடைபெறுகிறது. அந்த மீட்டிங்கில் ஜெலன்ஸ்கி அவர்கள் பங்கு பெறுகிறார். அந்த பக்கமாக அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்களும் இருக்காங்க. ஜேடி வான்ஸ் அவர்கள் சொன்னது இன்றைக்கி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு? ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக 16வது பொருளாதார தடை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்களாமே, அதனால் ரஷ்யாவுக்கு என்ன இழப்புகள் வரலாம்? பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்த குவாண்டம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஏர் ப்ரெஷர் கன், இதுக்கு பேட்டரிலாம் தேவைப்படாது. ஒரே ஒரு ஹேண்டு மட்டும் இருக்கக்கூடிய இந்த கன் பல இ-காமர்ஸ்லையும் 600 800 போட்டுட்ருக்காங்க. நம்ம வெப்சைட்டில் 299 போட்டிருக்கோம். இதனுடைய காம்போவை 678, இது கூட ஒரு 5-6 பொருட்கள் சேர்த்து 678 போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை தான். ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு நான் தயார், புட்டின் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார், நாங்கள் 2 பேருமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபோன் கான்வர்சேஷனை முடிச்சிருக்கோம், புட்டின் அவர்களுக்கு அமைதி தான் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எனவே சீக்கிரமாக ரஷ்யா உக்ரைன் போர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இங்கே ட்ரம்ப் அவர்கள் சொன்னது பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. புட்டின் அவர்களுக்கு அமைதி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இரண்டாவது பக்கம். உக்ரைனுக்கு கண்டிப்பாக அமைதி வேண்டும், எனவே உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய நியாயத்தை யாராவது எடுத்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருந்தார். நேட்டோ நாடுகளுக்கு நேற்று அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க, எங்களால் இனிமேல் உக்ரைனுக்கு உதவ முடியாது, நேட்டோ நாடுகள் இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நேட்டோ அமைப்புக்குள்ளே உக்ரைனை உள்ளே சேர்த்துக்கிடுவீங்களா? இந்த கேள்விக்கு ஜேடி வான்ஸ் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக முடியாது, எக்காரணம் கொண்டும் நேட்டோவுக்குள்ளே உக்ரைனை சேர்ப்பதற்கான வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவர்கள் அதை நம்பி இருந்தார் பார்த்தீங்களா, எப்படியாவது நேட்டோக்குள்ளே போயிடலாம், நேட்டோக்குள்ளே போயிட்டாங்கன்னா நம்ம அடிக்கும்போது நேட்டோ நாடுகள் எல்லாரும் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக அடிப்பாங்க, கண்டிப்பாக இது நடக்கும், ஒருவேளை ஜோ பைடன் அவர்கள் ஆட்சி தொடர்ந்து இருந்தது என்றால் இது நடந்திருக்கும். ஆனால் இப்போ இருப்பது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி. புட்டின் அவர்கள் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்? நேட்டோக்குள்ளே உக்ரைனுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்றைக்கி கோபமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை பேசுகிறார். நேட்டோவுக்குள்ளே எங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னா நாங்களே ஒரு நேட்டோவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. உக்ரைனுக்குள்ளேயே ஒரு நேட்டோவை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொன்ன மனுஷன் அதுக்கான பிளானை அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை விட 2-3 மடங்கு இராணுவ வீரர்களை நாங்கள் குவிப்போம், எங்களுக்கு தேவையான உதவிகளை பல நாடுகள் செய்வாங்க, அதை நாங்கள் நேட்டோவாக பாவித்து என்ன செய்வோம், ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் அமெரிக்காவை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த 4 வருடத்திற்கு அமெரிக்க அதிபராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நட்பு அதிகரிக்கும், அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கண்டிப்பாக விரிசல் வந்துவிடும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டார். ஸோ மியூனிச்சில் போயாவது பேசலாம், ஏன்னா ஜேடி வான்ஸ் அவர்கள் தானே வராங்க, அதனால் அதில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஈஸியாக ஒரு சொல்யூஷனை உருவாக்கிடலாம், கண்டிப்பாக அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான கட்டளைகள் என்ன, என்னென்ன எச்சரிக்கைகள் இருக்குது, என்னென்ன விஷயங்களை ரஷ்யா கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மனுஷன் மியூனிச்சுக்கு வந்திருப்பார் போல். அந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் நிறைய மினரல்ஸ் வச்சுருக்கீங்க, இது ஆல்ரெடி நம்ம வியூகத்தில் பார்த்துட்டோம், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னுடைய ஒரு பசில் அங்கே ஒட்டு மொத்தமாக நடந்துகிட்ருக்கு. உக்ரைனில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் அதனுடைய மைனிங் எல்லாமே அமெரிக்கா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நேரடியாக இன்றைக்கி அமெரிக்கா உக்ரைனிடம் அதை கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, உக்ரைனில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் மைனிங்ஸ் அதுக்கு 50% ஷேரை நீங்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்துருங்க, 50% அதில் இருக்கக்கூடிய லாபம் நாங்கள் அதை 50% வெட்டி எடுத்துக்கொள்கிறோம், மீதம் இருக்கும் 50% நீங்கள் வச்சுக்கோங்க, இதற்காக நாங்கள் உங்களுக்கு என்ன தருவோம்னா செக்யூரிட்டி கேரண்டி தருவோம், இதை வைத்து நாங்கள் ஒரு பீஸ் பிளானை உருவாக்குவோம், அந்த பீஸ் பிளானை நாங்கள் ரஷ்யாட்ட சொல்லுவோம், ரஷ்யாவை அந்த பீஸ் பிளானை அக்செப்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிற இந்த மெத்தடுக்கு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இதை யார் மறுத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் ஜெலன்ஸ்கி அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அது எப்படி என்னுடைய மைனிங்கில் 50% உங்களுக்கு தர முடியும்? அதெல்லாம் முடியாது. பீஸ் பிளான் அப்படிங்கிறது 2 பேருக்கும் பொதுவானதாக இருக்கணும்.
ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 2014 அப்படிங்கிற அந்த ஒரு பார்டருக்கு எங்களால் திரும்ப போக முடியாதுன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் ரஷ்யா எங்களுடைய இடங்கள் கையகப்படுத்தின இடங்களை திரும்ப தர முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதையும் மீறி ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் செக்யூரிட்டி கேரண்டி தர மாட்டோம், நேட்டோவுக்குள்ள எங்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதுக்கு மேலேயும் நாங்கள் எப்படி உங்களுக்கு மைனிங் எழுதி கொடுக்கறது, அதுவும் 50% லாபம் அப்படிங்கிறது எப்படி எழுதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வியாக தான் இருக்குது. பட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காசை தேவையில்லாமல் ஆசியாலையும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லையும் நாங்கள் செலவழிச்சிட்டோம், எனவே எங்களுடைய இராணுவ வீரர்களை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு ஆசிய நாடுகளை விட்டு அமெரிக்காவினுடைய படை திரும்ப வருமாயின் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளோ நாள் அமெரிக்கா உருவாக்கி வைத்திருந்த பிரச்சனைகள், அமெரிக்காவை நம்பி பிரச்சனைக்கு போன நாடுகள், அவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரும் கேள்வியாக மாறும். இந்த பெரும் கேள்விக்கு யார்ட்டையாவது பதில் இருக்குமா? யார்கிட்டையுமே இருக்காது. எப்படி பார்த்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் தான். அமெரிக்காவை நாங்கள் மறுபடியும் கிரேட் பண்ண போகிறோம், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு சொல்கிற மகா அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டில் இவங்க இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக யார் இருக்காங்க, அமெரிக்கா வீணாக என்ன செலவு பண்ணுது, அமெரிக்காவுக்கு எதிராக யார் வரி அதிகமாக செலுத்துகிறார்கள் போடுறாங்க, இது எல்லாத்தையுமே நாங்கள் கவர்ன் பண்ணி இதை சமநிலைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய துணை அதிபராக போயிருக்கிறக்கூடிய ஜேடி வேன்ஸ் அவர்கள் இன்றைக்கி மியூனிச்சில் வச்சு பேசின பேச்சுக்கு ஜெர்மனிலேருந்து எல்லாருமே எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிரி ரஷ்யாவோ சீனாவோ கிடையாது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ரொமேனியாவினுடைய எலெக்ஷனை நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கொஞ்சோண்டு டாலர் இருந்து ஒரு நாட்டினுடைய டெமோக்ரஸி, ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான ஜனநாயகத்தை அது இல்லை, அந்த அந்த நபரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், எதிர்க்கட்சி தலைவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜனநாயகம் அங்கே கொல்லப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இதுதான் நடந்துட்டுருக்கு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க, இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை எங்களால் நம்ப முடியாது. அதே நேரத்தில் உக்ரைனுக்கு உதவக்கூடிய அந்த நிலைமை இப்போது அமெரிக்காவுக்கு கிடையாது, வேணும்னா ஐரோப்பிய ஒன்றியம் தனியாக அதை பார்த்து கொள்ள வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தாலே எழுதப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் எல்லாமே நிராகரிக்கப்படுகிறது, இதே மாதிரி ஜெர்மனிலேயும் ஒரு எலெக்ஷன் இருக்குது, அங்கேயும் நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆல்ரெடி ஜெர்மனியில் எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறது தெரியும், இப்போது அந்த எலெக்ஷனுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். அதனால தான் ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கள் நாடுகளுக்கு தான் தெரியும், அமெரிக்காவுக்கு எப்படி தெரியும், ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நாங்கள் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம்னு. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இமிக்ரேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, எத்தனை நாட்டு அகதிகளை இங்கே கொண்டு வந்தாங்க, இதெல்லாமே இப்போ அமெரிக்கா மறந்துடுச்சு. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசு அதிகாரிகள் யாரும் அதை பற்றி பேச மாட்டேங்காங்க. நிச்சயமாக ஐரோப்பிய ஒன்றியம் இதை விட அதிகமான வளர்ச்சி அடைந்திருக்கும் நாங்கள் சில நபர்களை நம்பாமல் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லி நேரடியாக இந்த மியூனிச்சில் நடந்த பேச்சுவார்த்தை ஐரோப்பிய ஒன்றியம் வெர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிற லெவலில் மாறிடுச்சு. ஏகப்பட்ட பேர் ஒரு டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ப்ளஸ் ஜெலன்ஸ்கி அவர்கள், அந்த பக்கமாக ஜேடி வேன்ஸ் அவர்கள். அதில் ஜேடி வேன்ஸ் அவர்களுடைய பாடி லாங்குவேஜை பாருங்கள், ரொம்ப திமிரா. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது இவர் மட்டும் ரொம்ப கெத்தாக இருக்கிற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் அவர் காண்பிக்கிறார். அப்போ இதுலேருந்தே தெரியுது அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட பிளானில் ஐரோப்பிய ஒன்றியம் கிடையாது. இராணுவத்தை எல்லாமே அமெரிக்கா திரும்ப எடுத்துக்கொண்டது என்றால் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில ஆயுத கிடங்குகள் இருக்கின்றன, இல்லாட்டி அமெரிக்காவுக்கு தேவையான முக்கியமான சில இடங்கள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் பாதுகாப்பது யார்? அப்போ இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மறுபடியும் ஒரு செலவாக மாறும். இவ்வளோ நாள் இந்த செலவெல்லாம் யார் பார்த்துட்ருக்காங்கன்னா அமெரிக்கா பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சிக்கல்கள் அப்படிங்கிறத அதிகமாக உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. இதற்கு நடுவில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய 16வது பொருளாதார தடை அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பொருளாதார தடையால் ரஷ்யாவுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. அமெரிக்காவும் ரஷ்யாவும், புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கொள்வார்கள், அதன் பிறகு அத்தனை பொருளாதார தடையும் நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. பீஸ் பிளானை மாஸ்கோ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு எதிராக நாங்கள் சாங்ஷன், பொருளாதார தடை இல்லை எங்களுடைய படையை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேடி வேன்ஸ் அவர்கள் புட்டின் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எஸ்தோனியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நாடு உக்ரைனுக்கு உதவுதோ இல்லையோ நாங்கள் உதவும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்தோனியாவினுடைய படை உக்ரைனுடைய பார்டரில் அதிக அளவு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஜேடி வேன்ஸ் அவர்களுடைய இந்த ஸ்பீச்சுக்கு ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருப்பதால் அடுத்ததாக ஜெர்மனி என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. ஜெர்மனிக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றாலும் உக்ரைனுக்கான உதவிகளையும் ஜெர்மனி அதிகமாக செஞ்சுருக்காங்க.
இதற்கு நடுவில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கேஸ் இல்லாட்டி பெட்ரோல் டீசல் கிடைப்பதில் சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது அப்படின்னும் பால்டிக் நாடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைப்பதில் சிக்கல் உருவாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா பால்டிக் நாடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ரஷ்யா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் பால்டிக் நாடுகள் ஒரு 90 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ எலக்ட்ரிசிட்டியை 140 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்களாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், அவங்க கூடுதலான பணத்தை செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை இது பாதிப்படைய வைக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வீழ்ச்சி, பூந்தோட்டம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, அணைப்பதற்கு யார் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இங்கே வெறும் கேள்வியாக மட்டுமே இருந்து வருகின்றன. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த குவாண்டம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற இந்த ஏர்கன் தான். ஒரு ஏர்கன், ஒரு சாதாரணமாக ஏர் ப்ரெஷரை வச்சு 8 புல்லட் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஸ்பாஞ்ச் புல்லட் தான். இதை இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமா, இதுக்கு சவுண்டு இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு. இந்த ஒரு கன் போதுங்க, வேறு லெவல் நம்ம பிள்ளைகள் விளையாட வைக்கலாம், நிறைய சயின்ஸ் இதில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த குவாண்டம் ஸ்ட்ரைக் கன் அப்படிங்கிறதும் அடுத்ததான் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கும் டியூப் டாய் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கான ஒர்க்கிங்கே வித்தியாசமாக இருக்கும். எங்கே வேணாலும் இதை நிற்க வைக்கலாம், மறுபடியும் நம்ம அதை ரீஷேப் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஸ்பைடர்மேன் டியூப் டாய். அடுத்ததாக பிளான்டினுடைய எசென்ஷியல் ஆயில் அடங்கிய ஒரு மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் வாட்ச் அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஸ்டைலிஷான ஒரு குட்டி வாட்ச். சின்ன பிள்ளைலாம் நம்ம பயன்படுத்தி இருப்போமே, எல்இடி டார்ச் லைட் இருக்கக்கூடிய ஒரு பேனா. இந்த 3D மேஜிக்கல் பெயிண்ட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் கேன்வா கொடுத்துருப்பாங்க. இந்த கேன்வாவில் 4 ஸ்கெட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கெட்சை வச்சு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஃபில்லரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்லரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ட்ராப் பை ட்ராப் அந்த ஸ்பாஞ்ச் மேலே வச்சிங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே மேலே எழும்பி வரும். அதாவது நம்ம வரைஞ்ச அந்த டிராயிங் அப்படியே உருவமாக மாறி நிற்கும். இதை இன்னும் கொஞ்சம் தண்ணியில் நிரப்பிட்டிங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் ரொம்பவே பெருசாகிடும். இந்த ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்பாஞ்ச் தான். உங்களுடைய டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி உங்களுடைய கிச்சன் வேலைக்கோ இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை எகைன் இதை ட்ரை பண்ணி மீண்டும் இதை கேன்வாவாக பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளை மறுபடியும் ட்ரா பண்ண வைக்கலாம். கடைசியாக ஒரு ப்ரீலவ்டு புக், நல்ல ஆத்தருனுடைய செமையான ஸ்டோரி புக் எல்லாருக்குமே ஃப்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 5% டிஸ்கவுண்ட்னுடைய கூப்பன் கோடும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேணும்னா கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. வெறும் 678 ரூபாய்க்கு லிமிடெட் ஸ்டாக் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். இந்த இன்ஃபோ பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.